அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிஎஸ்னுடைய குரூப் 2 எக்ஸாமுக்கு குறிப்பாக ப்ரிலிம்ஸை முடித்து மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி கண்டென்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி மெயின்ஸில் நமக்கு நிறையா விஷயங்களை பேசணும். அதாவது 100 விஷயங்களை பேசினா தான் அதில் குறைஞ்சது ஒரு 50 விஷயம் ஞாபகத்தில் இருக்கும். 50 விஷயம் ஞாபகத்தில் இருந்தால் தான் ஒரு 25 விஷயத்தை நம்ம கண்டென்ட்டாக எழுதுவோம். ஸோ இப்போ ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மேஜரான டிஃப்ரென்ஸே என்னென்னா, ப்ரிலிம்ஸில் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போதும். பட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல்ல எழுத தெரியணும் இல்லைங்களா? சார் நாங்கள் ஏன் குரூப் 2 எழுத போகிறோம், நாங்கள் குரூப் 2A தான் எழுத போகிறோம் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா கேள்விகளும் எம்சிக்யூ பேஸ்டாக இருக்க போது ஆப்ஷனை பார்க்குறோம், ஆன்சரை பண்ணுறோன்ற மாதிரி சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். ஏனினும் நம்ம குரூப் 2 மெயின்ஸ் டெஸ்கிரிப்டுக்கு எழுதுகிற மாதிரி தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்படி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். சுயமரியாதை இயக்கமா? இதுதான் ப்ரிலிம்ஸ்லேயே நம்ம படிச்சிட்டோமே. எஸ், ப்ரிலிம்ஸில் நம்ம படித்தது தான் சுயமரியாதை இயக்கம். அப்போ அதோட பேசிக்லாம் இங்கே பெருசாக எதுவும் பேச போகிறதே கிடையாது. சும்மா பேசிக்ஸ் என்னென்னு ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துட்டு, டெஸ்கிரிப்டிவில் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றி கேட்டால் எப்படிலாம் எழுதணும், என்னென்ன விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய பதிவிற்கு நாம் நேரடியாக செல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திராவிட இயக்கங்களின் தொடர்ச்சி. ஏன்னா திராவிட இயக்கங்கள் தொடங்கி அதன் வழியாக வந்தது தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். அப்போ இதையே ஒரு திராவிட இயக்கமாகத்தான் நாம் கருதுகிறோம் இல்லைங்களா? ஏன்னா திராவிட இயக்கம்னா நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டியோடு நின்றுக்கிட்டு போயிடுவோம். ஆனால் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் திராவிடர் கழகம் அப்படிங்கிறதே. நம்ம இதெல்லாம் ப்ரிலிம்ஸுக்கு தேவைப்படுற மாதிரியே பார்த்துருப்போம் இல்லைங்களா? எஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் ஒரு சின்ன ரீகேப். 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தொடங்கிய இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம். சரிங்களா? எதற்காக தொடங்கப்பட்டது? இட் இஸ் அகெயின்ஸ்ட் தி பிராமணிக்கல் டாமினேஷன். இது பிராமணிய மேலாதிக்கத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னார். ஐயா, இதே தானங்க 1916 உருவாக்கிய தென்னிந்திய நல உரிமை கழகம், அதாவது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இன்னுமா புரியல? ஜஸ்டிஸ் பார்ட்டி, அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இதே விஷயம் தானே சொன்னாங்க. ஆமாம். அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 என்ன சொல்லி ஒரு அமைப்பை கூடினார்களோ அதே விஷயத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் 9 ஆண்டுகள் கழிச்சு பிராமணிய மேலாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குகிறார். இந்த சுயமரியாதை இயக்கம் ரொம்பவே பாப்புலராக பேசப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க. இந்த சுயமரியாதை இயக்கமானது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸான மலேசியா மற்றும் சிங்கப்பூர் பகுதிகளும் இன்றைக்கும் இது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்குது. ஏன்னா பெரியார் இங்கெல்லாம் போய் பேசுகிறார், பர்மாவுக்கு போய் பேசுகிறார், ரஷ்யாவுக்கு போய் பேசுகிறார். குறிப்பாக அந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸில் ஏன் இன்றைக்கு வர இருக்குது சார் அப்படின்னா, இன்றைக்கும் இந்த மலேசியா சிங்கப்பூரில் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் அந்த சுயமரியாதை இயக்கம் இன்றைக்கும் அங்கே பின்பற்றப்படுகிறது. இந்த பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரியுங்க. ஓகே, இந்த சுயமரியாதை இயக்கம் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுது? வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்? இது மட்டுமே நம்ம கொஸ்டினாக கேட்கலாங்க. அப்போ ஒரு இயக்கம் தொடங்குறோன்னா அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கணும் இல்லையா? அப்போ ப்ரிலிம்ஸ் அஸ்பெக்டில் பார்த்தோன்னா நம்மளே கிளாஸில் என்ன சொல்லியிருப்போம்னா, 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்போம். என்ன அந்த 2 விஷயங்கள்? ஒன்று சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், மூட நம்பிக்கைகள், அது இருக்கக்கூடாது. இன்னொன்று அதுக்கு அப்படியே ஆப்போசிட், பகுத்தறிவு சிந்தனை. அப்போ மூட நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, ஆனால் பகுத்தறிவு சிந்தனை வேணும் அப்படின்றார். யோசிச்சு பாருங்க, இந்த பகுத்தறிவு சிந்தனை இருந்தாலே மூட நம்பிக்கை இருக்காது. இல்லை மூட நம்பிக்கையை நம்ம போக வச்சுட்டோம்னாலே பகுத்தறிவு சிந்தனைக்குள்ளே போயிட்டோம்னு அர்த்தம். பட் பெரியார் இந்த 2 விஷயங்களை தான் சுயமரியாதை இயக்கத்தில் சொல்கிறார். இவ்வளோ தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனால் குரூப் 2ல் டெஸ்கிரிப்டிவாக எழுதணுமே. 10 மார்க் கொஸ்டினில் வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஏன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோ பெரியாரோ இல்லாத கொஸ்டின் பேப்பரே டிஎன்பிசியில் கிடையாது. அவ்வளோ முக்கியமான டாபிக் தான் பெரியார் மற்றும் அவர் தொடங்கிய சுயமரியாதை இயக்கம்.
அப்படி இருக்கிறப்ப மெயின்ஸில் கேட்டுட்டா நமக்கு 2 பாயிண்ட் தான் தெரியும். மூட நம்பிக்கைகளை எதிர்க்கணுன்றாரு, பகுத்தறிவு சிந்தனையை வளர்க்கணுன்றாரு. அப்போ என்ன பண்ணுறது? எஸ், ஸோ என்ன பண்ணணும், என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ், என்னென்ன பிரின்சிபல்ஸ் அப்படின்றத தான் டீட்டெயிலாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின், எனக்கு கொஸ்டின் ஆன்சரை பார்த்தா இட் வில் பி மோர் குட் படிக்கிறதுக்கு. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டினுடைய நோக்கங்கள் என்னென்ன? சரிங்களா? எஸ், பெட்டர்மென்ட் நாட் ஜஸ்ட் ஃபார் நான் பிராமின் காஸ்ட் பட் ஆல்சோ ஃபார் தலித் அண்ட் ஆதிவாசிஸ். அதாவது பிராமணர் அல்லாத ஜாதிகளுக்கு மட்டுமல்லாமல் தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் முன்னேற்றத்திற்காக. அப்போது உண்மையில் இந்த பெரியார் உருவாக்குனப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் என்ன நினச்சிட்டாங்க எல்லாருமே அப்படின்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் கிடையாதுங்க, இது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏன்னா பெரியாரே பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து அந்த வகுப்பை சார்ந்த மக்களுக்கு போராடுறார் அப்படின்ற ஒரு தோற்றத்தை தான் இவர்கள் கட்டமைத்தார்கள். ஆனால் பெரியார் உருவாக்கிட்டு அப்ஜெக்டிவே என்ன சொல்லிட்டாரு, இது பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் கிடையாதுங்க, பிராமணர் அல்லாத எல்லாத்துக்கும் தான். பிராமணர் அல்லாத எல்லாவற்றிற்கும் அப்படின்னா ஆதிவாசிகளும் இதில் அடங்கும், ஒடுக்கப்பட்ட மக்களும் இதில் அடங்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. அப்போது 97% இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ் எல்லாருடைய வளர்ச்சிக்காக, எல்லாருடைய மேம்பாட்டு முன்னேற்றத்திற்காக அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆன்டி காஸ்ட் அண்ட் தமிழ் நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜிஸ், ஜாதிய எதிர்ப்பு மற்றும் தமிழ் தேசிய சிந்தனைகள். ஆமாங்க, ஜாதின்ற ஒரு விஷயம் அதை பற்றி பேசுறதுனால தான், அது இருக்கிறதுனால தான் நாம் இன்னும் ஜாதியை கையில் பிடிச்சிக்கிட்டு, தம்பி நான் மேலே நீ கீழே, அப்போ அவன் உனக்கு கீழே அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாதி எதிர்ப்பு சிந்தனைகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழ் நேஷ்னலிஸ்ட் ஐடியாலஜிஸ், தமிழ் தேசிய சிந்தனைகள். அப்போ பெரியார் தமிழ் தேசியத்தை ஆதரித்தாரா? ஆமாம், பெரியார் தமிழ் தேசியத்தை ஆதரித்தால்தான் 1938 வருஷம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. அதே வருஷத்தில் பெரியார் முக்கியமான ஒரு முழக்கத்தை முன்மொழிகிறார், தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொன்ன பெரியார் தான் 1939 திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் தேசிய சிந்தனைகளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்றது இருந்திருக்கு. அடுத்தது aim of achieving a society where backward caste have equal human rights. என்ன சார் சொல்கிறாங்க? அதாவது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, மனித உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பேக்வேர்ட் கிளாஸில் இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கும் மனித உரிமைகள் கிடைக்க வேண்டும். அப்படி என்ன சார் மறுக்கப்படுகிறது? அப்போ குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யாருமே கோயிலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. அப்போ குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், அப்பா நீங்கள் இந்த ஜாதியா, நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது. ஐயா அப்போ நாங்கள், நீ என்ன ஜாதிப்பா, ஓ அந்த ஜாதியா, நீ கோயிலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது இப்படித்தான் மாறுபடுத்துகிறாங்க. இப்போ பேக்வர்ட் காஸ்ட்டும் சரி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காஸ்ட்டும் சரி, அப்போ எல்லா கம்யூனிட்டியை சார்ந்தவர்களுக்கும் சமமான மனித உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். அதுதான் நம்முடைய 3வது நோக்கமாக இருக்குது. அடுத்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய 4வது நோக்கம், the 4th objective, encouraging backward caste to have self respect. ரொம்ப ரொம்ப முக்கியமாக பெரியார் இதை தான் பேசுகிறார். அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேக்வர்ட் கேஸ்ட் அப்படின்றவங்க நடுவில் இருக்கிறவங்க. அப்போ பேக்வர்ட் கேஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், டெப்ரெஸ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெப்ரெஸ்டு கிளாஸுக்கு தெரியுது, இப்போ நமக்கு மேலே இருந்து எல்லாருமே நம்மளை டாமினன்ட் ஆக்குறாங்க, அப்போ நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்கன்றது இந்த டெப்ரெஸ்டு கிளாஸில் இருக்கவங்களுக்கு தெரியுது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த பேக்வர்ட் கேஸ்டில் இருக்காங்க இல்லையா, அவனுக்கு அது தெரியவே இல்லை. அவன் என்ன நினச்சிட்றான் அப்படின்னா, அவனால் கோயிலுக்குள்ளே போக முடியல, நாம தான் கோயிலுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்றான். அவனுக்கு தான் அந்த குளத்தில் தண்ணி எடுக்க உரிமை இல்லையே, நமக்கு தண்ணி எடுக்கிற உரிமை இருக்கே போதும். ஆக்சுவலாக இந்த பேக்வர்ட் கேஸ்டில் இருக்கவங்களுக்கு நாமும் டெப்ரெஸ்டு கிளாஸ் மாதிரி ஒரு அடிமை தான் அப்படின்றது அவனுக்கு தெரியலை. பாருங்கள், அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, பேக்வர்ட் கேஸ்ட் கருவறைக்குள்ளே போகக்கூடாது. அப்போ கோயிலுக்குள்ளே
டெப்ரெஸ்டு கிளாஸ் வர முடியாதுன்றதுக்கு ஒரு தீட்டு தீண்டாமைன்னு சொன்னாங்கன்னா, கருவறைக்குள்ளே பேக்வேர்ட் கிளாஸஸ் போகக்கூடாதுன்றதும் ஒரு தவறு தானே. அப்போது பெரியார் இதைத்தான் சொல்கிறார். அப்போ பேக்வேர்ட் கேஸ்ட், இந்த இடையில இருக்கிறாங்க இல்லையா பிற்படுத்தப்பட்டவர்கள், முதல்ல உனக்கு சுயமரியாதை வேண்டும். நீ என்ன நினச்சிடுற, எனக்கு கீழே ஒருத்தர் இருக்கான்ப்பா, எனக்கு மேலே இருந்தால் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிற. யாரும் உனக்கு மேலேயும் கீழேயும் கிடையாது. எல்லாரையும் மனுஷனாக மதிக்கணும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதனால் நீ முதல்ல தெரிஞ்சுக்க, உனக்கு சுயமரியாதை வேண்டும் அப்படின்னு பிற்படுத்தப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார் பெரியார். ஏன்னா பெரியாரே பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்தவர் தான். அப்போ அவர் தான் சொல்கிறார், முதல்ல திருந்த வேண்டியது பிற்படுத்தப்பட்டவர்கள் தான். ஏன்னா டெப்ரெஸ்டு கிளாஸ், இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தெரியுது அவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறான்னு தெரியுது. இவங்களுக்கு அவன் நம்மளை அடிமைப்படுத்துகிறான்னே தெரியல. நமக்கு கீழே ஒருத்தர் இருக்கான்ல, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்த அப்ஜெக்டிவ் என்ன சார்? ப்ரொமோட்டிங் த ரேஷனல் பிஹேவியர், பகுத்தறிவு சிந்தனையை ஊக்குவித்தல். பகுத்தறிவு சிந்தனையை எப்படி ஊக்குவிக்கிறது? பெரியார்ட்டே அப்படி கேட்குறாங்க, எங்க பகுத்தறிவு சிந்தனைன்றீங்களே, அதை எப்படி தாங்க ஊக்குவிக்கிறது? சிம்பிளுங்க, ஏன்ற கொஸ்டினை கேளு. வாய். இந்த ஏன் அப்படின்ற கொஸ்டினை நீ கேட்டாலே, அதாவது கேள்வி நீ கேட்டாலே உனக்கு பகுத்தறிவு சிந்தனை பிறந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்ட்டார். கிளியராக இருக்கிறோமா? அப்போ பாரம்பரியம், சாஸ்திரம், சம்பிரதாயம் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதை ஏன் பின்பற்றுகிறோம் அப்படின்றத கேட்டு அதுக்கு பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பதிலை வைத்தே நாம் அதை பின்பற்றலாமா வேணாமான்றதை முடிவு பண்ண முடியும். இதைத்தான் பகுத்தறிவு சிந்தனை அப்படின்னு சொல்கிறாரு பெரியார். அடுத்ததாக, அகெயின்ஸ்ட் பிராமினிசம், their domination of Indian society and their Hindu ideology. அதாவது பிராமணியத்துக்கு எதிராகவும் அவர்களினுடைய இந்திய சமூகத்தின் மீது பிராமணர்களின் தாக்கத்தையும் பிராமணர்களுடைய இந்து சித்தாந்தம் இது எல்லாத்தையுமே எதிர்ப்பதாகத்தான் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்றது இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். பிராமணர்கள் அப்படின்னாலே தவறானவர்கள்ன்ற மாதிரி கண்ணோட்டம் நம்மள்கிட்ட இருக்கவே கூடாது. பிராமணர்கள்னாலே நம்மளை அப்படியே அடிமைப்படுத்துவாங்க, அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற கண்ணோட்டம் நமக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்னைக்கு நம்ம பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, சங்க இலக்கியங்கள், தமிழ் இலக்கியம் எவ்வளவு பழமையானது, சங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு. அந்த சங்க இலக்கியத்தை ஓலைச்சூடியில் இருந்ததெல்லாம் எடுத்து புக்கா பதிப்பித்து கொடுத்த உவே சாமிநாதர் ஒரு பிராமணர். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அணிந்திருந்த பூநூலை கலட்டி அவங்களுக்கு பூநூலை போட்டு சமஸ்கிருத மந்திரங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களோடு சரிசமமாக உட்கார்ந்து உணவிட்டு, ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் கிடையாது, பெண்களின் மேம்பாட்டுக்காகவும் குரல் கொடுத்த ஒரு பிராமணர் பாரதியார். அப்போ பாருங்க, பிராமணர்களிலும் சமூக நீதி பேசியவர்களும் இருக்கிறார்கள், தமிழுக்காக தொண்டாற்றிய ஊவேசா போன்றவர்களும் இருக்கிறார்கள். சரிங்களா? ஏன்னா நம்ம சுயமரியாதை இயக்கத்தை இன்டெப்த்தாக படிக்கிறப்ப நமக்கு ஒரு ஐடியாலஜியே மாறிடும். பிராமின்ஸ் அப்படின்னா அவங்க டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது மாறிடும். சரிங்களா? ஸோ அப்படி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இதைத்தான் வள்ளுவர் நமக்கு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் அப்படின்றார். அப்போ ஒருவர் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதை பார்த்தே நாம் அவரை சரியானவர் அப்படின்னோ இல்லை தவறானவர் அப்படின்னோ பார்க்கக்கூடாது. கனை கொடிது யாழ்கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல்னு வள்ளுவர் சொல்கிறார். வெளியிருந்து பார்க்குறப்ப அம்பு நேராக தான் இருக்கும், யாழ் வளைந்து தான் இருக்கும். ஆனால் நேராக இருக்கிற அம்பு ஒரு உயிரை எடுத்து விடும், வளைந்து இருக்கக்கூடிய யாழ் இனிமையை கொடுக்கும். அதே போல்தான் அவரவர் செய்கைகளை வைத்து தான் நாம் மதிக்க வேண்டுமே தவிர இவர் இந்த ஜாதிக்காரரு, இவர் நல்லவர், அவர் அந்த ஜாதிக்காரரு, அவர் கெட்டவர்ன்ற தாட் நமக்கு வரவே கூடாது. சப்போ ஒட்டுமொத்தமாக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்றதுடைய 6 அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து 7வது அப்ஜெக்டிவ் என்ன? To limit the Brahmin monopoly in the 2 fields of education and appointment to government post. கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் இல்லை அரசு பதவிகளில் பிராமணர்களுடைய ஏகபோகத்தை கட்டுப்படுத்துதல் இல்லை மட்டுப்படுத்துதல். ஏன் அப்படின்னா
இந்த எஜுகேஷன் அப்படின்றத எடுத்துக்கோமே, கல்வி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா அதிகமாக படிப்பவர்கள் யார் தானா 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸ். அரசாங்க பணிகளில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னா மக்கள் தொகையில் 3% இருக்கு பிராமின்ஸ் தான். 90 விழுக்காடுக்கு அதிகமாக அரசு வேலைகளில் இருக்கிறாங்க. இப்போ கிடையாது, இப்போ பாவம். ஆனால் முன்னாடி அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது சார், இங்கே தான் ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. இந்த மேலாதிக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிராமணர்கள் தாங்க முக்கியத்துவத்தில் இருக்காங்க. அந்த முக்கியத்துவத்திலேயே அவங்க இருந்துடக்கூடாது. அந்த முக்கியத்துவத்தில் அவங்க இருந்துடக்கூடாதுன்னா அவங்களுடைய மோனோபொலியை ஒழிக்க வேண்டும். இதுவும் நம்மளுடைய 7வது நோக்கமாக இருக்கிறது. சரி, அடுத்து என்ன நோக்கம்? அச்சீவிங் ஈக்வாலிட்டி இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையினுடைய பல்வேறு காலகட்டங்களில் சமத்துவத்தை அடைதல். முக்கியமான விஷயம் இங்கே தான். அப்போ அச்சீவிங் ஈக்வாலிட்டி இன் வேரியஸ் ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அப்போ இவ்வளோ நேரம் ஜாதின்ற விஷயத்தை பற்றி தானே நம்ம பேசணும். எல்லாரையுமே சரிசமமாக மதிக்க வேண்டும், எல்லாரும் சமம் அப்படின்னு தானே சொன்னோம். ஆனால் இங்கே தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண் பெண்ற விஷயத்தை பற்றி பேசுகிறார். வாழ்க்கையின் பல்வேறு பரிணாமங்களில் பல்வேறு காலகட்டங்களில் சமத்துவத்தை பின்பற்றுவது. சரிங்களா, இங்கே பெண்ணையும் உள்ள சேர்க்கிறோம். அது என்ன சார், பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு பரிணாமங்கள். இறப்பிலும் ஜாதி பார்க்கிறோம் இல்லையா, திருமணத்தில் ஜாதி பார்க்குறோம் இல்லையா, உணவு உட்கொள்ளக்கூடிய உணவு கூடங்களில் ஜாதி பார்க்குறோம் இல்லையா. இப்படி வாழ்க்கையின் பரிணாமங்கள், வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலை மாற மாற எந்த நிலையிலும் நாம் ஜாதி பார்க்கக்கூடாது, சமத்துவத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்றது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்த நோக்கம் என்னது? equality with stress on economic and social equality, which is the central theme of self-respect movement. அப்போ சுயமரியாதை இயக்கத்தினுடைய மிக முக்கியமான மைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, பொருளாதாரம் மற்றும் சமூக சமத்துவத்தின் மீதான அழுத்தமான சமத்துவம் இருக்க வேண்டும். அப்போ போகிற போக்கில் சும்மா சமத்துவம் சமம் அப்படின்னு சொன்னால் பத்தாதான், எக்கனாமியாக இருக்கணும், சொசைட்டியில் இருக்க வேண்டும். அப்போ பொருளாதாரத்திலும் சரி சமூகத்திலும் சரி இந்த சமத்துவத்தை பின்பற்றணுன்றாங்க. கடைசியான நோக்கம் என்னதான் சார்? ரிமூவிங் இன்இக்வாலிட்டிஸ் இம்போஸ்டு பை காஸ்ட் சிஸ்டம் அஸ் வெல் அஸ் சர்டன் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். அதாவது ஜாதி அமைப்பு மற்றும் சில மத நடைமுறைகளால் விதிக்கப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி ஏற்றத்தாழ்வுகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவது. அப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே சுய மரியாதை இயக்கத்தினுடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சுயமரியாதை இயக்கம்னா என்ன படிச்சிருந்தோம் ப்ரிலிம்ஸில்? ஐயா 1925 தொடங்கியிருப்பாங்க, பெரியார் தொடங்கி வச்சார். 29 செங்கல்பட்டு ஒரு மாநாடு நடத்தியிருப்பாங்க. 44 ஆகஸ்ட் 27 சேலம் மாநாட்டில் வச்சு சுயமரியாதை இயக்கத்தை திராவிடர் கழகம்னு பேர் மாற்றிட்டாங்க. இதைத்தான் படிச்சிருப்போம். இதை மறந்துட்டேன்னா சரி. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம்? குடியரசு அப்படின்ற விஷயம் தான் படிச்சிருப்பீங்க எக்ஸ்ட்ரா இல்லையா? ஏன்னா உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. குடியரசுன்றதையும் படித்தோல சார் தானே எடுத்தார். ஆமாம், குடியரசு தான் அஃபீஷியல் ஜேர்னல் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். இவ்வளோ தானே படிச்சிருந்தோம் நம்ம ப்ரிலிம்ஸில். பட் மெயின்ஸில் டெஸ்கிரிப்டாக குறிப்பாக 10 மார்க்கில் கேட்குறாங்கன்னா நம்ம ஒரு 1.5 பக்கம் எழுதணும். அப்படி இருக்கிறப்ப அவங்க பாட்டுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னா நமக்கு 2 தான் தெரியும். ப்ரொமோட்டிங் ரேஷ்னலிஸ்ட் பிஹேவியர், கண்டமிங் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப். அது 2 வச்சே நம்மளால் அது 2 வச்சு நமக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும். இல்லை சார் அப்படி எனக்கு எழுதுகிற அளவுக்குலாம் திறமை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிளாஸில் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் நோட்ஸாக கொடுத்தாச்சு. இந்த 10 பிரின்சிபல்ஸ், இந்த 10 அப்ஜெக்டிவ்ஸ் இதுதான் முக்கியம். சரிங்களா? இது எல்லாம் அடைவதற்கான நோக்கங்களை கொண்டது தான் சுயமரியாதை இயக்கம். அப்போ சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கங்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? எஸ், இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய நோக்கம் தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்னென்ன? சரிங்களா? இவங்க பின்பற்றக்கூடிய இவங்களுடைய விதி இல்லை பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்ன பாருங்க. நோ கைண்ட் ஆஃப் இன்இக்வாலிட்டி அமாங் த பீப்புள். மக்களிடையே சமத்துவமின்மை இல்லை, இதைத்தான் போதிக்கிறது. No difference such as rich and poor in economic life. பொருளாதார வாழ்க்கையில் ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடெல்லாம் இருக்கக்கூடாதான். இதுவும் உங்களுடைய முக்கியமான பிரின்சிபலில் இருக்குது.
அடுத்து men and women to be treated as equals in every respect without differences. அப்போது ஆணும் பெண்ணும் வேறுபாடு இல்லாமல் எல்லா வகையிலும் சமமாக நடத்தப்பட வேண்டும். இதில் தான் பெரியார் ஒரு சில விஷயங்களை நமக்கு வித்தியாசமாக சொல்கிறார். அப்போ ஆணும் பெண்ணும் சமம் தாங்க. எந்த இடத்துல பெண் ஆணை விட வலுவிழக்கிறாள் அப்படின்னா குழந்தை பெற்றெடுப்பது. அப்போது எப்படி சொல்கிறார் பெரியார் அப்படின்னா, பெண்கள் இவங்கெல்லாம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய கருவி கிடையாதுன்றார். தி விமன் இஸ் நாட் த சைல்டு பியரிங் மெஷின் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆணும் பெண்ணும் சமம்தான். ஆனால் இந்த ப்ரெக்னன்சின்ற விஷயத்தில் மட்டும் ஆணை விட பெண் பவர்ஃபுல். ஏன்னா ஆணால் செய்ய முடியாத விஷயம் இன்னொரு தலைமுறையை உருவாக்குது, பிறப்பு. ஆனால் அதை பெண்ணால் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் அந்த ப்ரெக்னன்சின்றது வந்துருச்சு அப்படின்னா தான், யோசிச்சு பாருங்கள், ப்ரெக்னன்சி வந்தால் கன்சீவாக இருப்போம், அந்த 10 மாதங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் ஒரு 10 மாதங்கள் குழந்தைய வளர்க்குறதுக்கான விஷயங்களுக்கு பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இந்த விமனுடைய கேரியர் அப்படின்றது இல்லாமல் போயிடுமா? 2 நபர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆண் ஒரு பெண், 2 பேருமே ஒரு கம்பெனியில் ஒரு பொசிஷனில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது ஆணுக்கும் திருமணம் ஆகுது, பெண்ணுக்கும் திருமணம் ஆகுது. அப்போது பெண் கன்சீவ் ஆகுறாங்க, ஆனால் ஆண் வேலைக்கு வருவார் ரெகுலராக. அப்போ பெண் கன்சீவ் ஆனாங்கன்னா ஒரு 2 வருஷம் உங்களுக்கு கேரியரில் கேப் இருக்கும். இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியும் சரி, அந்த கம்பெனியில் பொசிஷன்லேயும் சரி, இந்த பெண்ணை விட 2 வருஷம் ஓவர்டேக் எடுத்துருப்பார் ஆண். இதைத்தான் பெரியார் சொல்கிறார். பெண் ஏன் அடிமையானால்ன்ற புத்தகத்தில் இந்த குழந்தைகளை பெற்றெடுப்பது கூட பெண்களை அடிமைப்படுத்துவது போல் தான் இருக்குது, அதனால் குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார். பட் அதுக்கு பாசிபிள் கிடையாது இல்லைங்களா? ஒரு பெண் எப்பொழுது தன் வாழ்க்கையில் முதுமை அடைகிறாள், தாய்மை அடையும் போது தான் முழுமை அடைகிறாள். ஏன் பெண்களை தெய்வமாக பார்க்கிறோம்? ஆனால் செய்ய முடியாத விஷயம் தாய்மை தான். அந்த தாய்மைன்ற வரம் பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால தான் பெண் தெய்வங்களே நாம் வழிபடுகிறோம். தாய் தெய்வ வழிபாடுன்றது இருக்கா நமக்கு? எல்லா மதத்திலும் இருக்குது இல்லைங்களா? இங்கே மேரியம்மா, அங்கே மாரியம்மா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அம்மா தான் ரெண்டுமே, தாய் தெய்வ வழிபாடு. சரி, ஸோ இப்போது இங்கே தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. அடுத்து இவங்களுடைய அடுத்த பிரின்சிபல் என்ன? அட்டாச்மெண்ட் டு caste, religion, varna and country to be eradicated from society with a prevalent friendship and unity around the world. அதாவது ஜாதி, மதம், வர்ணம் மற்றும் நாடு ஆகியவற்றின் மீதான பற்றுதல்கள் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய உலக நாடுகளோடு நட்பு மற்றும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே நோக்கமாகவே சொல்லப்படுகிறது. அப்போ முக்கியமான பிரின்சிபல் என்னவா? நம்ம எந்த ஜாதியோ, எந்த மதமோ, எந்த இனமோ, எந்த நாடோ அதெல்லாம் வேணாம், உலகளாவிய சமூகோதரத்துவம். இது ஆங்கிலத்தில் அழகா யூனிவர்சல் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையுமே சரிசமமாக மதிக்க வேண்டும். அதான் அந்த உலகளாவிய சகோதரத்துவம். அந்த யூனிவர்சல் பிரதர்ஹுட் இருந்ததுன்னா, நமக்கு அடித்தா வலிக்கும்னா நம்ம தம்பிக்கு அடித்தாலும் வலிக்கும். அப்போ மற்ற நாடு மீது நம்ம போர் தொடுக்க மாட்டோம், அவனை அடிமைப்படுத்த மாட்டோம், அவனை மிஸ்யூஸ் பண்ண மாட்டோம், அவனை அப்யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இதைத்தான் சொல்கிறாரு. அடுத்து 5வது பிரின்சிபல் என்ன? வித் எவ்ரி ஹியூமன் பீயிங் சீக்கிங் டு ஆக்ட் அக்கார்டிங் டு ரீசன், அண்டர்ஸ்டாண்டிங், டிசைர் அண்ட் பர்ஸ்பெக்டிவ் and shall not be subject to slavery of any kind or any manner. அதாவது ஒவ்வொரு மனிதனும் பகுத்தறிவு, புரிதல், ஆசை மற்றும் அவனுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்பட முனைய வேண்டும். மேலும் எந்த விதமான அல்லது மற்றும் பல்வேறு விதமான அடிமைத்தனத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அழகாக சொல்லிட்டார். ஏதோ ஒரு விஷயத்தை நீ அட்டாச்சாக இருந்தால் தான். பாருங்கள், 4வது பிரின்சிபல், நீ ஜாதியோ மதமோ வர்ணத்திலையோ நாட்டின் அடிப்படையிலையோ நீ ஒட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை பின்பற்றின அப்படின்னா அது கஷ்டம். மனிதனையும் மனிதனாக நான் குறிப்பாக உலகளாவிய சகோதரத்தை பின்பற்றுன்னு சொன்னார் இல்லையா? அடுத்து 5வது பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ இந்த 5 விஷயங்களில் ஏதாவது ஒன்றை பின்பற்றிட்டு இருந்தா, இப்போ எனக்கு ஜாதி மீது பற்றுதல் இருக்கிறது, இல்லை மதம் மீது பற்றுதல் இருக்கிறது, இனம் மீது பற்று இருக்கிறது, நாட்டின் மீது பற்று இருக்கிறது, இப்படி ஏதோ ஒன்றின் மீது நீ பற்று வைத்து விட்டால்
அந்த பற்றை வைத்து நீ மற்றவனை அடிமைப்படுத்துவ, அப்படி இல்லையா நீயே அதுக்கு அடிமையாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒவ்வொரு நடத்தையிலும் நாம் ஏதோ ஒரு காரணத்தோடும் ஒரு புரிதலோடும் நாம் அந்த நடத்தை ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, சுயமரியாதை இயக்கம் அப்படின்னா என்னன்றதான் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவில் நம்ம எழுதணும் அப்படின்றதுனால இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிருக்கு. சப்போ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னா அந்த 10 அப்ஜெக்டிவ்ஸை நம்ம சொல்லணும். 10 நோக்கங்களுக்காக தொடங்கப்பட்டது தான் சுயமரியாதை இயக்கம். சரி, சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கிய கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள், அதாவது முக்கியமான பிரின்சிபல்ஸ் என்னென்ன? 5 முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டியவை. சரி சார், இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. சுயமரியாதை இயக்கம் என்னதான் ஆச்சு? 1944ஆம் ஆண்டு வரைக்கும் சுயமரியாதை இயக்கம் அப்படின்றது தனி இயக்கமாக செயல்பட்டு வந்தது. ஆகஸ்ட் 27ஆம் தேதி சேலத்தில் நடைபெறுகிற ஒரு மாநாட்டில் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படிங்கிறதும் சுயமரியாதை இயக்கமும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது. என்ன காரணம்? சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவரே பெரியார் தான். அந்த பெரியார் தான் நீதி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போ நீதி கட்சியும் பிராமணிய மேலாதிக்கத்திற்கு எதிராக தான் இருக்குது, சுயமரியாதை இயக்கமும் பிராமணிய மேலாதிக்கத்துக்கு எதிராக தான் இருக்குது. அப்போ இந்த 2 பக்கமே இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரே கொள்கையோடு பயணிப்பதால் இது 2ஐயும் மெர்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போ மெர்ஜ் பண்ணிட்டா ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்கம், இன்னொரு பக்கம் நீதி கட்சி, 2 பேர் இருக்கே, என்ன பண்ணலாம்? புதுசாக ஒரு பேரை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி திராவிடர் கழகம் அப்படின்ற பேரை அறிமுகப்படுத்துகிறார்கள். திராவிடர் கழகம் அப்படின்றத அறிமுகப்படுத்திட்டு இனிமேல் வாக்கு அரசியலில் இந்த திராவிடர் கழகம் செயல்படாது. அப்போ என்னதான் பண்ணும்? இது ஒரு சமூக அமைப்பாக இருந்து மக்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? சேலம் மாநாட்டுக்கு அப்புறம் இந்த திராவிடர் கழகம் உருவாக்கப்படுகிறது. இந்த திராவிடர் கழகத்திலிருந்து உருவானது தான் திராவிட முன்னேற்ற கழகம். 1949ஆம் ஆண்டு இந்த டிஎம்கே அப்படின்றது உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 1972 டிஎம்கேயிலிருந்து பிரிந்து ஏடிஎம்கேன்னு உருவாக்கப்படுகிறது. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே என்ற 2 திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை இவ்வளவு தூரம் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயிருக்குது. அப்போ இந்த திராவிட ஐடியாலஜி அப்படின்றது எங்கிருந்து தோற்றுவிக்கப்படுகிறது? பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகத்தில் இருந்து தான் தோற்றுவிக்கப்படுகிறது. இப்போ புரியுதா ஏன் நமக்கு பெரியாரை பற்றியும் இந்த திராவிட இயக்கங்கள் பற்றியும் குறிப்பாக இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் பற்றியும் கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்றது புரியுதுங்களா? ஏன்னா இந்த திராவிடியன் ஐடியாலஜிக்கு விதை போட்டதே ஜஸ்டிஸ் பார்ட்டியும் சுயமரியாதை இயக்கமும் தான். சரிங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படுற ஒரே ஒரு விஷயம் டெஸ்கிரிப்டிவ் எழுதணுமே அப்படின்னு. அப்போ எழுத நமக்கு பயமாக இருந்தால் என்ன தான் செய்யணும்? இன்றைக்கி ஒரு கொஸ்டின் படிச்சுட்டோம் இல்லையா? இந்த கொஸ்டினை படித்து நோட்ஸாக எழுதியிருப்போம். அதை படிச்சுட்டு நீங்களாக செல்ஃபாக எக்ஸாமில் எப்படி எழுதுமோ அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அதிகமாக நம்ம எழுதி பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் கிடைக்கும். ரிட்டன் ப்ராக்டிஸ் கிடைக்க தான் ஸ்பீடாக எழுத முடியும். குறிப்பிட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும்னா நமக்கு நிறையா ரிட்டன் ப்ராக்டிஸ் தேவை. மீண்டுமாக வேறொரு பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.